ஒரு இடத்துல கேட்குறாரு, கடவுள் முன்னாடி வந்து அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்ன கேட்பார்? அரக்கர்கள் அசுரர்கள் அனைவரும் பண்ண தப்பு, எனக்கு இந்த பிரம்மாஸ்திரத்தை கொடு, எனக்கு யாராலையும் சாவ வரக்கூடாது, நான் நினைச்சதான் நடக்கணும் எல்லாம் கேட்டு கடைசியில் அவங்களே அவங்களுக்கு ஏதோ ஒரு பஸ்மாசுரன் கதையை எடுத்துக்க, நான் யார் தலையெல்லாம் தொடரனோ அவங்களாம் எரிஞ்சிடணும். உடனே சரி வரத்தை கொடுக்குறாரு. அவன் உடனே டக்குன்னு சிவன் தலையில் வைக்கணும். உடனே அவர் விஷ்ணுகிட்ட போய் சொல்கிறாரு. விஷ்ணு மோகினியாக வராரு. நீ குளிச்சுட்டு வா அப்படின்றாங்க. அவர் குளிக்கும்போது தலையிலேருந்து குளிக்கணும். தலையில் கேட்குற எரிஞ்சு போயிடும். நமக்கு கேட்க தெரியாது அப்படின்னா உண்மையாகவே என்ன ஒரு குருநாதர்கிட்டையோ கடவுள்கிட்டையோ கேட்கணும். எப்படி ஒரு குருநாதரிடம் கேட்க வேண்டும் சாரி மகாராஜ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். எது உங்களை உண்மையாக மகிழ்ச்சிப்படுத்துமோ அது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றினால் அதை எனக்கு கொடுங்க. நான் அந்த டாக்கில் சொன்ன மாதிரி பாபுஜி மகாராஜ் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனார். அவனுக்கு எனக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவன்கிட்ட நான் அவனும் ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக பாண்டவர்களோட கதை நான் பல இடங்களில் சொல்லது உண்டு. பாண்டவ சேனையும் கௌரவ சேனையும் தான் 1:10. ஒரு பங்கு சேனை பாண்டவர்கள்னா 10 மடங்கு சேனை கௌரவர்கள். ஜெயிச்சது யாரு? பாண்டவர்கள். அவங்களோட திறமையால் ஜெயிச்சாங்களா? இல்லை, நிராயுத பாணியாக ஒருத்தர் அவங்க பக்கத்தில் நின்றார். கடவுளாக வாழ்ந்தவர், கடவுள் தெரிந்து வாழ்ந்தவர். அதனால தான் அவருக்கு பேர் பூரண அவதாரம். மற்ற அவதாரங்களுக்கு தங்களுடைய அவதாரத்தன்மை தவிர தன்னுடைய கடவுள் தன்மை தெரியாதுமா. அப்படி வாழ்ந்தவர் உங்கள் பக்கத்தில் நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தோக்க முடியும்? நம்ம ஊரில் சின்ன பசங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட வயசானவங்க கிடையாது. அவங்க சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா பரீட்சை ஃபஸ்ட் பேப்பரில் ஃபுல்லாக சாமி பேர் எழுதியாது. இவ்வளோ சாமி பேர் எழுதினா நம்மளுக்கு மார்க் போடாமல் போயிடுவாங்க ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம அவரை நம்மள்கிட்ட முழுமையாக வாங்கிட்டோம்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் மெதுவாக எனக்கு புரிய ஆரம்பிக்கும். எனக்கு எது நல்லதோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவர் செஞ்சு கொடுப்பார். அப்போ எனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அன்றாட பிரச்சனைகள் வரும். வீட்டில் நீங்கள் சொல்கிறது உங்கள் பையன் கேட்க மாட்டான், மாட்டு பொண்ணு கேட்க மாட்டான், மாமியார் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி வாழக்கூடிய பக்குவத்தை கொடுப்பது தான் ஆன்மீகம். இப்போ கூட நான் சத்சங்க முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ உட்காந்து ஸ்பாட் கிளீனிங் பண்ணுங்க. அந்த இடத்துலையே உட்காந்து சுத்திகரிப்பு. சிம்பிளான பயிற்சி. பல பேர் செய்யறதுனா பார்க்கறதே இல்லை. சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்ணுறீங்களான்னே தெரியாது. ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா டக்குன்னு கண்ணை மூடி உட்காந்து சுத்திகரிப்பு 5 நிமிஷம் பண்ணுங்க. எதுக்காக கோபப்படின்றதே மறந்து போயிடும். பல முறை இதை நான் செஞ்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா உட்காந்து 2 நிமிஷம் தியானம் பண்ணு. எனக்கு இப்படி ஒரு நிலை இருக்குது, இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு கொடுங்கன்னு ஒரு பிரார்த்தனையுடன் தியானம் பண்ணு. தானாக நடக்கும். ஒரு முறை சார்ஜி மகாராஜோட உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல் முக்கியமான முடிவு நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன். இதை பற்றி நான் முடிவு எடுக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். காயத்ரியில் இருந்தார். இப்போ ஓரமாக உட்காருங்க, உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணு, என்ன பதில் வருதோ அதை அப்படியே போய் செய்ய அப்படின்னாரு. 15 நிமிஷம் உட்காந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைச்சிது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இதே பதில் தான் நான் உனக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் நான் சொன்னேன் நீ செய்ய மாட்டேன். இப்போ உனக்கே உள்ளே வந்துடுச்சு இல்லை, நீ போய் இதை செய்வ. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, வெளியிலேருந்து சொல்கிறவரும் உள்ளேருந்து சொல்கிறவரும் ஒன்றுன்ற போது எதுக்கு நான் வெளியில் போய் கேட்குறேன். அன்றைக்கி தான் நான் கடைசியாக அவரை கேட்ட கேள்வி. அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்குறன்றது தேவையே இல்லை. இது காமெடியாக இருந்தாலும் உண்மை அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளோ பிரச்சனைகளோ வரும்போது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, குறிக்கோளாக இருந்ததுன்னா அந்த குறிக்கோள் நடக்கணுமா நடக்க வேணான்றத முயற்சிகள் செய்வதன் மூலம் மட்டும் விட்டுட்டு மற்றதை மேலே இருக்கிறவன்ட்ட விட்டுருங்க. மேக்ஸிம் 11, மேக்ஸிம் 3 இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது அதுதான். நீங்கள் கேட்ட கேள்வி பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. சகோதரர் கேட்கும்போது பிரார்த்தனையுடைய நம்பிக்கை அதில் என்ன நடக்குதுன்றதை பற்றி எனக்கு சொல்ல சொன்னார். இந்த கேள்வியோடு நம்ம முடிச்சுக்குவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு காலேஜுக்கு போகிறோம். இதில் முக்கியமாக எதிர்பார்ப்பு இல்லாத பிரார்த்தனையை பற்றி சாரி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறாரு. பிரார்த்தனை பண்ணும்போது இதுதான் ஒரு விளைவாக வரணுன்ற ஒரு கண்டிஷனை மாஸ்டருக்கு போடாதீங்க.
அவங்களோட கையை நீங்கள் கட்டி போட்டுட்டீங்கன்னா அதை விட ஒரு உயரிய விஷயத்த கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் மாஸ்டரை தள்ளிடுவீங்க. உதாரணத்துக்கு அவர் இதுக்கு மேலே ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நேற்று கூட நான் சார்ஜி மகாராஜோடைய ஒரு பழைய ஆடியோ யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் அவர் அந்த நாரத முனியோட கதையை பற்றி சொல்கிறார். நாரத முனி பற்றி லிபரேஷன் பற்றி கேட்குறாராம். அது கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாராம், நீ பூலோகத்துக்கு போ, அங்கே போனால் நீ அதை பற்றி கற்றுப்ப. அவர் பூலோகத்துக்கு வராரு, போகிறாரு. ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பன்னிக்குட்டி இருக்குது. இவர் போய் பக்கத்தில் லிபரேஷன் என்ன கேட்டால் பன்னிக்குட்டி செத்துருது. அப்படியே சோகமாக போகிறாரு. அடுத்தது இன்னொரு கண்ணுக்குட்டி, இப்படி ஒன்று. கடைசியில் ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட போய் லிபரேஷன் பற்றி கேட்கும்பொழுது அதுவும் செத்துது. ஆனால் சார்த்தும் போது என்னென்னு ஏதோ சொல்ல வருது, விட்டுருது. அப்புறம் நேராக திரும்பி கிருஷ்ணர்கிட்ட விஷ்ணுகிட்ட போகிறாரு, என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ அவர் சொல்கிறாராம், உனக்கு எப்பேற்பட்ட ஆன்மீக முன்னேற்றம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய பிரசன்னத்திலேயே அவங்க லிபரேட் ஆகிட்டாங்க பாரு. அந்த பன்றியாக பிறந்த அந்த சோலுக்கோ கண்ணுக்குட்டிக்கோ அந்த குழந்தைக்கோ என்ன தேவைன்ற அதுக்கு கேட்கக்கூடிய பக்குவம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஆனால் அந்த பன்னியோ இல்லை அந்த கண்ணுக்குட்டியோ குழந்தையோ அது இறந்தெடுத்தனா அதை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. ஐயோ, என் குழந்தைய பறிச்சிட்டு, என்னோட கண்ணுக்குட்டியை பறிச்சிட்டு. நான் இதே ஒரு தடவை கிருஷ்ணரும் நாரதரும் உலகத்தில் நடந்து போகிறதா ஒரு கதை உண்டு. முதல்ல ஒரு போகிறாரு, ஒரு ராஜா கிட்ட போகிறாரு. அந்த ராஜா மனசார பிரார்த்தனை பண்ணுறாரு, என்னுடைய ராஜாங்கம் இன்னும் பெருசாகணும்னு சொல்லி. கிருஷ்ணர் மனசளவில் உன் ராஜாங்கம் பெருசாகட்டும்னு வாழ்த்துறாரு. அதை நாரதர் பார்க்குறாரு. அடுத்தது இன்னொரு பணக்காரர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த பணக்காரனுக்கு நிறைய செல்வந்தங்கள் வரணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோன்னு நடக்கட்டும்னு சொல்கிறாரு. கடைசியாக ஒரு குடியானம் வீட்டுக்கு போகிறாரு. அந்த குடியானம் வீட்டில் ஒரே ஒரு மாடு தான் இருக்குது. அவன் ஒன்றுமே கேட்கல. அந்த மாடு செத்து போனோன்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். அந்த மாடு செத்துறது வந்துடுறாரு. நாரதர் கோவம் வந்தது, என்ன நீ கடவுள், ராஜா எவ்வளோ வச்சுருக்கான் அவனுக்கு போய் அள்ளி கொடுக்குற, ஒரு பணக்காரன் அவ்வளோ வச்சுருக்கான் அவனுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற, ஏழை குடியான அந்த மாடை வச்சுக்கிற, அந்த மாடை கொண்டுட்டியாரு. அந்த மாடு தான் அவன் என்னை நோக்கி வர்றதை தடுக்குது, அதனால் அந்த மாடை எடுத்து இப்போ என்னை நோக்கி வந்துடுவான் அப்படின்றார். இந்த கதையை சார்ஜி மகாராஜ் சொல்கிறார். அந்த ராஜாவுக்கு இன்னும் ராஜாங்கம் நிறையா வரும்போது தான் அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை வரும், அப்போ அவன் என்னை நோக்கி வருவான். அந்த பணக்காரன் நிறைய பணம் வந்தோன்னு தான் என்னை தேடி வருவான். இந்த விவசாயி என்னை நோக்கி வரணும்னு நினச்சேன். அந்த மாட்டை பார்த்துக்கணுமேன்னு சொல்லி மாட்டு மேலே இருந்தாலும் என்னை விட்டுட்டான், மாடை கட் பண்ணி விட்டேன். பல முறை இது மாதிரி. அதனால தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இது பிரச்சனைன்றத மாஸ்டர்கிட்ட வைங்க, என்ன வேணுன்றத அவர்கிட்ட விட்டுடுங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லை, சரி பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லை, எது உங்களுக்கு சரி என்று படிக்கிறதோ அதை செய்யுங்கள். எங்களுடைய மிஷன் ஈரோடு, மற்ற சென்டரு, தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா வளரணும். என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இவர் இப்படி மாதிரி யோசிக்கணும், அவர் அப்படி மாதிரி சிந்திக்கணும், அது மாதிரிலாம் நான் பிரார்த்தனை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இது புரிய ஆரம்பிக்கும். முன்னாடி கேட்ட சகோதரிக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதில் கிடைக்கும். பிரார்த்தனை என்பது சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். உன்னால் முடிஞ்ச அத்தனை விஷயங்களை நீ செஞ்சு முடிச்சுட்டு இதற்கு மேலே என்னால் முடியலைன்ற போது மட்டும்தான் நீ பிரார்த்தனை பண்ணணும். நிறைய பேர் வீட்டிலேயும் கிளம்பும்போது பஸ் ஸ்டாண்டில் நான் நினைக்கிற பஸ் கரெக்ட் டைமுக்கு வரணும், இது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறப்ப நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 12 மணி பஸ்ஸுங்க, 11:55 கிளம்புங்க, கரெக்டாக 12 நான் வரும்போது கதவு திறக்கணும், முடிஞ்சால் அந்த படி கீழே இறங்கணும், அப்படியே எரியவார். அது பேர் பிரார்த்தனை, அது பேர் பேராசை. உண்மையான பிரார்த்தனை என்பது என்னால் முடியவில்லை, எப்படி திரௌபதி தன்னோட முயற்சிகளை தாண்டி கை தூக்கினதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண பரமாத்மா புடவை கொடுத்ததாக சொல்கிறாங்களோ, அதே மாதிரி என்னை மீறிட்டு இனிமேல் என்னால் முடியலை, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு முறை மனப்பாக்கத்தில் ஒரு அபியாசி ஓடி அந்த உடம்பு சரியில்லை, பயமாக இருக்குது, இங்கே என்ன பைத்தியமாக நிற்கிற முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போ அப்படின்னு. சார்ஜி மகாராஜ், நீங்கள் இருக்கீங்களே, என்னோட வேலை இங்கே கிடையாது, நீ டாக்டர்கிட்ட போ, அப்புறம் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு. நம்மளுடைய வேலை நம்மளுடைய முயற்சிகளை சரியாக செய்வது, அதை மீறி எது உனக்கு கொடுத்தால் சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ செய்யின்னு சொல்கிறது சரியான பிரார்த்தனை. எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு கை வளரணும், கால் வளரணும், பணம் வேணும், நல்ல பொண்டாட்டி வேணும், குழந்தை வேணும்,
இப்படி நினைக்கும் போது நீ நினைக்கிறத கொடுப்பதற்கான ஒரு கட்டுப்பாட்டிற்குள் குருநாதரை கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு எது உண்மையான தேவையோ அது கொடுக்காத மாதிரி அவரை ஆக்கிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, பதில் கிடைக்கும். நன்றி.